தனியார் துறை வங்கியான சிட்டி யூனியன் பேங்க்லேருந்து இப்போ புது ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ப்ரைவேட் செக்டார் பேங்க்குங்க. ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். தமிழ் கட்டாயம் தெரியணும். தமிழகம் முழுவதும் பணியிடங்களும் இருக்குது. ஆஃபீஸர் லெவல் போஸ்டிங் தான். சேலரி அப் டு 25,000 வரையும் இருக்கும். ஃப்ரெஷர்ஸே ஓகே தான். இனிஷியலாக உங்களுக்கு ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களை ஜாபில் போடுவாங்க. யார் யார் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக சொல்கிறேன். குறிப்பாக அப்ளை பண்ண எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. ஜஸ்ட் ஆன்லைனில் ஒரு ஃபார்ம் மட்டும் சப்மிட் பண்ணால் போதும். எனக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க. ஃபர்தர் டீட்டெயில்ஸை சொல்கிறேன். சிட்டி யூனியன் பேங்க்கோட அஃபிஷியல் கெரியர் பக்கத்தில் தான் இந்த வேலைவாய்ப்பு பற்றின அப்டேட் வந்திருக்கு. cityunionbank.bank.in/careers டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். அதை டச் பண்ணி இந்த பேஜ்க்கு வந்துருங்க. இதில் நிறைய விதமான ஓப்பனிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சிட்டி யூனியன் பேங்க் அப்படிங்கிறது ஒரு ப்ரைவேட் செக்டார் பேங்க் தான். இதோட ஹெட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் தான் இருக்குது. தமிழகத்துலேயும் நிறைய இடங்கள் இருக்குது. நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்கள் மாவட்டத்துலேயுமே இருக்கும். இங்கேருந்து இப்போது ஜென்ரல் மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர், டெப்டி மேனேஜர்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய விதமான பதவிகள் வந்திருக்கு. நம்ம பார்க்க வந்தது இந்த ரிலேஷன்ஷிப் மேனேஜர் அப்படிங்கிற போஸ்டிங். மிச்சமுள்ள போஸ்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டுக்கானது. நான் அந்த ரிலேஷன்ஷிப் மேனேஜர் பற்றின டீட்டெயில்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதில் நீங்கள் எந்த போஸ்டிங் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஸ்க்ரோல் பண்ணி கீழே கிளிக் ஹியர் டு அப்ளை இருக்கும். அந்த டேப்பை கொடுத்து ஆன்லைனில் ஜஸ்ட் இந்த ஃபார்மை மட்டும் சப்மிட் பண்ணால் மட்டுமே போதுமானது. இதில் உங்களுக்கு பேசிக் டீட்டெயில்ஸ் தான். இது எல்லாத்தையுமே கொடுத்து சப்மிட் பண்ணிடுங்க. 2026க்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் இது. ஓகே, ஒன் பை ஒன்னாக என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. இந்த இடத்துல ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கேட்பாங்க. இந்த ரெஃபரன்ஸில் வந்து சிட்டி யூனியன் பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்கள தான் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் அதில் யாரை வேணால் கொடுக்கலாம். அவங்களோட வெல் விஷர் அப்படின்னு சொல்லிட்டு யாரை வேணால் நீங்கள் ரெஃபரன்ஸ்க்கு கொடுக்கலாம். அவங்களோட ரெஃபரன்ஸ் டீட்டெயில்ஸை நீங்கள் அந்த இடத்துல வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, மித்தபடி எல்லாமே உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் தான். இதை மட்டும் கொடுங்க. ப்ளஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ ஃபீஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை. ஜஸ்ட் ஆன்லைனில் ஃபார்ம் மட்டும் சப்மிட் பண்ணால் போதும். இன்கேஸ் நீங்கள் இதற்கு முன்னாடி சிட்டி யூனியன் பேங்க்கில் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டூப்ளிகேட் வேல்யூஸ் அப்படிங்கிற மாதிரி எரர் வரும். ஸோ ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணுறவங்க தான் இதுக்கு பண்ண முடியும். ஆல்ரெடி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி வேறு கொடுத்து கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இதில் நிறைய விதமான ஓப்பனிங்ஸ் இருக்குது. அசிஸ்டண்ட் ஜென்ரல் மேனேஜர் இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா மினிமம் 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். சீஃப் மேனேஜர்ஸ் 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். டெப்டி மேனேஜர் பாருங்கள் மினிமம் ஒரு 8 இயர்ஸ். பிரான்ச் டெவலப்மெண்ட் மேனேஜர்ஸ் இதுக்கு வந்து ஒரு 3 இயர்ஸ். இந்த ரிலேஷன்ஷிப் மேனேஜர் அப்படிங்கிற போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷருக்கானது. ஃப்ரெஷர் வித் கிராஜுவேஷன், எனி டிகிரி முடித்தவங்க இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருந்தாலுமே நீங்கள் எலிஜிபிள் தான். 22லேருந்து 27 வயசு வரை உள்ள ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாமா. பட் உங்களோட டிகிரியை 60% நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்துருக்கணும். அதுவும் நீங்கள் வந்து கரஸ்பாண்டன்ஸில் டிஸ்டன்ஸ்லாம் படிச்சிருந்துருக்கக்கூடாது. ரெகுலர் டிகிரியாக இருக்கணும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரிட்டன் டெஸ்ட் இருக்குது, ப்ளஸ் இன்டர்வியூவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் தெளிவாக சொல்லிட்டாங்க. ஒன்லி ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் வில் பி கால்டு ஃபார் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். ஸோ இதில் நிறைய பேர் அப்ளை பண்ணுவோம். ஸோ அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அவங்களுக்கு மட்டும்தான் ஃபர்தர் அவங்க மெயில் எல்லாமே வந்து அவங்க வந்து ஷேர் பண்ணுவாங்க. ரிட்டன் டெஸ்ட்டை பொறுத்தவரையும் ஆன்லைன் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸில் தான் இருக்கும், பேங்கிங் ரிலேட்டடாக. ஓகே, ப்ளஸ் வந்து இன்டர்வியூ இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சிட்டி யூனியன் பேங்க் அக்ராஸ் தமிழ்நாடு எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லேயுமே இருக்குது. ஸோ உங்களுக்கான ஜாப் லொக்கேஷன்ஸ் ஸோ எங்கே வேணால் இருக்கலாம். ஓகே, ரிலேஷன்ஷிப் மேனேஜர் அப்படின்னா என்ன போஸ்டிங் அப்படின்னா நேம்லே இருக்குது. இந்த பேங்க்கில் நிறைய கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. அவங்கள்கிட்ட ஆஸ் அ ரிலேஷன்ஷிப் மேனேஜராக அவங்களுக்கு வரக்கூடிய குவரிஸை நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும். அவங்க வந்து டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை நீங்கள் சால்வ் பண்ணி கொடுக்கணும். இந்த சிட்டி யூனியன் பேங்க்கில் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கும், நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ப்ராடக்ட் இந்த சென்ஸ் ஆர்டி, எஃப்டி இந்த மாதிரி நிறைய இருக்கும். அது எல்லாத்தையுமே அந்த சம்மந்தப்பட்ட கஸ்டமர்ஸ்கிட்ட, இந்த பேங்க்கில் இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ்கிட்ட இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது, இது மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து அவங்க ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க ஆப் யூஸ் பண்ணுறப்பையோ இல்லை எதுவும் டவுட்ஸ் வருது அப்படின்னா அதை உங்கள்கிட்ட கேட்பாங்க. அதை நீங்கள் சால்வ் பண்ணணும். ஸோ இதுதான் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் 1 அப்புறம் 2 அப்படிங்கிற கேடரில் சேர்த்து கம்பைண்டாக எடுக்கிறாங்க. எவ்வளோ வேக்கன்சிஸ் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் அப்டேட் பண்ணலை. இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க வேணும்னா ஜஸ்ட் ஒரு ட்ரை கொடுத்து பாருங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்களுக்கு மட்டும்தான் இவங்க வந்து ரிப்ளை மெயில் வரும். அப்ளை பண்ண எல்லாருக்குமே வந்து வராது. டூப்ளிகேட் வேல்யூஸ் வருது அப்படின்னா நீங்கள் முன்னாடியே ட்ரை பண்ணியிருந்துருப்பீங்க. அதனால இப்போ நீங்கள் அதே டீட்டெயில்ஸ் கொடுக்குறப்ப டூப்ளிகேட் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி வரும். வேறு இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி கொடுத்தா வர பாசிபிலிட்டி இருக்குது. பட் ஐ எம் நாட் ஷோர். 2026க்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய ஜாப்ஸ் எல்லாத்தையுமே சர்ச் பண்ணுங்கள். ஃபர்தராக வேறு என்ன பேங்க் ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் அப்படிங்கிறதை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.